ரஷ்யாவோட ஃபாரின் அஃபேர்ஸ் இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்க தரப்புல இருந்து ஒரு எமர்ஜென்சி ஸ்டேட்மெண்ட்டை இஷ்யூ பண்ணியிருக்கிறாங்க. அது வெளிநாட்டு வாழ்வாசிகள் உக்ரைன்ல கேபிட்டல் கீவ்ல இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு வெளியே போயிருங்க. பெரும் அட்டாக், எக்ஸ்டென்சிவ் ரவுண்ட் ஆஃப் ஸ்ட்ரைக் வந்து பார்த்தீங்கன்னா புதுசா உக்ரைனோட கேபிட்டல் கீவ்ல வந்து பார்த்தீங்கன்னா இருக்க போது எங்களோட குழந்தைகளை டார்கெட் பண்ணதுனால தீவிரவாத அமைப்பை வந்து பார்த்தா நாங்க தகர்க்க போறோம். அந்த பகுதிகள் இருந்துன்னா போயிருங்க அப்படிங்கிறது போல ரஷ்ய தரப்புல இருந்து வந்து பார்த்தா ஒரு மிரட்டல் வந்து இருக்கு. 5 வருஷத்துல 2022ல இருந்து 2026 வரைக்கும் இது போல ஒரு மிரட்டல் வந்திருக்கா, ஒரு வார்னிங் வந்திருக்கா ரஷ்யா கிட்ட இருந்து அப்படின்னா இல்ல. முதல் முறையா இது போல ஒரு வார்னிங் வந்திருக்கு. இது அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கு. எந்த அளவுக்கு எஸ்கலேஷனுக்கு கொண்டு போய் இது விடும் அப்படிங்கிறது போல. இது எல்லாத்துக்கும் மேல ரஷ்யாவோட எஃப்எஸ்பி இருப்பாங்க இல்லையா? அவங்க ஒரு தீவிரவாத தாக்குதலை நாங்க தடுத்துட்டோம். ஒரு கேஸ் டேங்கர் பெல்ஜியம்ல இருந்து வந்திருக்கு. ஸோ இந்த வரக்கூடிய டேங்கர்ல வந்து பாத்தீங்கன்னா நாட்டோ மேக்னெட்டிக் மைன்ஸை அதில் அட்டாச் பண்ணி இன்ஜின் ரூமுக்கு வெளியே அனுப்பி விட்டாங்க. ஸோ நல்ல வேலையா அது லெனின்கிராடுக்கு வர்றதுக்கு இருந்தது. ஆண்ட்வெர்ப்ல இருந்து பெல்ஜியம்ல இருந்து லெனின்கிராடுக்கு வர இருந்தது. இந்த ஆண்ட்வெர்ப் நம்ம சேனல்ல முன்னாடி ஃபர்ஸ்ட் பழைய சப்ஸ்கிரைபரா இருந்தா தெரிஞ்சிருக்கும். அதிகமான திருட்டு வீடியோவை போட்டிருப்போம். திருட்டு சம்பவங்கள் நடந்த இடம்னு சொல்லிட்டு இந்த டைமண்டுக்கு வியாபாரம் பண்ணக்கூடிய விஷயங்கள் அதில் எப்படி திருடினாங்க அப்படிங்கிறது போல கதைகள் அந்த டைம்ல பார்த்துருப்போம். ஸோ இந்த ஆண்ட்வெர்ப் அந்த ஏரியால இருந்து லெனின்கிராட் ரஷ்யா ஒரு ரீஜன் நோக்கி வந்திருக்கு. ஸோ அந்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் டேங்கர்ல ஒரு கண்ணி வெடி வச்சு அனுப்பிச்சு விட்டாங்க. ஸோ இது ஒரு தீவிரவாத தாக்குதலுக்காக ட்ரை பண்ணிக்கிறாங்க. நாங்கள் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக தடுத்து நிறுத்திட்டோம் அப்படிங்கிறது போல வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்ய தரப்புல இருந்து ஒரு பகிரங்க விஷயங்கள் வந்துட்டு இருக்கு. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ஏன்னா 7 கிலோ அளவுக்கான ஒரு இது மேக்னெட்டிக் கண்ணி வெடியை வந்து பண்ண வச்சிருந்துக்கிறாங்க. ஸோ இது இங்கிருந்து துருக்கிக்கு போறதுக்காக இருந்தது. ஸோ ஒரு வேளை போயிருந்தேன்னா என்ன ஆயிருந்திருக்கும், இங்க தீவிரவாத தாக்குதல் இருந்திருக்கும். நாடுகளுக்குள்ளேயே பகை ஏற்படுத்துறதுக்கான வேலைகள் இறங்கிட்டாங்களா அப்படின்ற அச்சங்கள் வந்திருக்கு. ஸோ ரஷ்யா எல்லா ஆஸ்பெக்ட்லையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ எஸ்கலேஷன் நாட்டோ நாடுகளும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு வேளை நடந்ததுன்னா நாட்டோ வர்சஸ் ரஷ்யா வந்துருமா அப்படிங்கிற பரபரப்புகள் இருக்கு. ஸோ ரஷ்யா இப்ப திரும்பவும் உக்ரைன் அட்டாக் பண்ணும்போது எஸ்கலேஷனோட லெவல் இன்க்ரீஸ் ஆகும்போது எப்படி மேற்கு நாடுகள் ரிட்டாலியேட் பண்ணுவாங்க அப்படின்ற கேள்விகள். ஸோ ஒருவேளை பிரிட்டன் போன்ற நாடுகள்லாம் பெருமளவுல ரெடி ஆகி ரஷ்யாக்கு எகெயின்ஸ்டா வந்துருவாங்களா அப்படின்ற கேள்விகள் அச்சங்கள்லாம் இருந்ததுன்னா அப்படிங்கிறது போல மாறிடுச்சு. ஏன் அப்படின்னா யூகேவோட மீடியாக்கள் தான் ஒரு வேலை ரொம்ப வீக்கா இருக்கும் அப்படிங்கிறத போல காட்டிக்கிறதுக்காக செய்யறாங்களா அப்படிங்கிறது தெரியல. பட் இருந்தாலும் ஒரு ரியலிஸ்டிக்கான விஷயங்கள் வந்து பண்ண பேசுறாங்க. வரவேற்கத்தக்க வேண்டிய விஷயம் தான். போர் சூழல் கொஞ்சம் சூதானமா இருந்துக்க வேண்டியது அவசியம். ஒரு 0 கம்மியா சொல்றாங்களா அப்படிங்கிறது ஒளி யோசிக்கணும். பட் இருந்தாலும் மெயினான மேட்ரு என்னன்னா அந்த மீடியால என்ன சொல்றாங்க அப்படின்னா யூகேவோட மீடியாக்கள்ல பிரிட்டன் இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ட்ரோன்கள் அதோட ஸ்டாக் பிரைஸ் எந்த அளவுக்கு இருப்பு இருக்கு அப்படின்னா சில நாட்கள்ல அதெல்லாம் காணாம போயிடும். ஒரு வேளை மாஸ்கோ ரஷ்யாவோட ஒரு போர் வருது அப்படின்னா ஒரு வாரத்துக்கு தேவையான ட்ரோன் கூட கிடையாது ரஷ்யாக்கு எகெயின்ஸ்டா போர் செய்யறதுக்கு. ஏன்னா ட்ரோன்கள்ன்றது மேஜரான ரோலை வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனையில இப்போ பிளே பண்ணிக்கிட்டு இருக்கு. கரண்டா ராணுவத்துக்கிட்ட 6000 ட்ரோன் இருக்கு அர்சனல்ல. சீனியர் மிலிட்டரி அபிஷியல் வந்து பாத்தீங்கன்னா இத வார்னிங்கா சொன்னதா மீடியாக்கள் வந்து பாத்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க. யாரு? யூகேவோட சீனியர் மிலிட்டரி அபிஷியல் சொன்னதா சொல்றாங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா உக்ரைன் 2030 இது போல ஒரு டைம்ல வருதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க கணக்கு போட்டு பாத்துக்குங்க. ஸோ ஒரு வேலை வருது, ஒரு அட்டாக் பண்றாங்கன்னா நம்ம இப்ப இருந்தே தயாராகணும். ஏன்னா கரண்டா உக்ரைன் வந்து எஸ்டிமேட் பண்ணிக்கிறாங்க 9000 ட்ரோன்களை வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறது போல. அதுவும் புட்டின் அவர்களோட படைகள் இருக்கு இல்லையா, அவங்க கீவ் உக்ரைன் என்ன கிளைம் பண்றாங்கன்னா ரஷ்யா புட்டின் அவர்களோட படை வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாசத்துக்கு 30,000 ட்ரோன் அனுப்புறாங்க. ஒரு நாளைக்கு 9,000 ட்ரோன்களை பயன்படுத்துறாங்க. ஸோ இதன் அடிப்படையில பார்க்கும்போது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இருப்பே 6000 தான். ஒரு நாளைக்கு தேவைப்படுறதை விட கம்மியா இருக்கு. ஸோ இப்படி இருக்கிறதுனால அதாவது இவங்க ஃப்ரண்ட் லைன்ல இருக்கக்கூடிய ட்ரோன்கள் அப்புறம் தாக்குதல் பண்ணக்கூடியதெல்லாம் கணக்குல வச்சு சொல்றாங்க. நம்ம சேனல்ல பார்த்துட்டு இருப்போம் எந்த அளவுக்கு ஃபேப் குண்டுகள் தாக்குதல் பண்ணுது களத்துல. எஃபிவி ட்ரோன்கள் பயன்படுத்துறாங்க. 3000 4000 ட்ரோன்லாம் தாண்டுது ஒரு நாளைக்கு.
அது போக வந்து பார்த்தீங்கன்னா, சாகி ட்ரோன்கள், ஜிரான் ட்ரோன்கள், உளவு பார்க்கக்கூடிய ட்ரோன்கள் அதெல்லாம் கணக்குல இல்லாதது. ஸோ இது போல பல்வேறு ரகமான ட்ரோன்கள் அட்டாக்ஸ் வந்து பண்ண நடக்குது. ஸோ அதத்தான் அவங்க மேற்கோள் காமிச்சிருக்காங்க. நம்மகிட்ட 6000 தான் இருக்கு. ஒரு நாளைக்கே 9000 யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறது போல விஷயங்கள் வந்திருக்கு. ஸோ எல்லாம் வச்சு பார்க்கும்போது இவங்கலாம் எந்த காலத்துல ரஷ்யா கூட எதிர்த்து போவாங்க, இல்ல எந்த நம்பிக்கையில இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. மேற்கு நாடுகள் சொல்ற மாதிரி யூரோப்பியன் யூனியன்ல பிளஃபிங்கா அப்படிங்கிற கேள்விகள் வரும். முன்னாடி ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் பிளஃபிங் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. உண்மையாலுமே பிளஃபிங் தான் போலயே அப்படிங்கிறது போல இருக்கு. ஏன்னா இங்க ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையே அவங்க தீர்க்கறதுக்கு வழி இல்லை. அடுத்தது பிரான்ஸோட ஒரு ஏர்கிராஃப்ட் கேரியர் சார்லஸ் டி குலா R91 அப்படிங்கிற ஒரு கப்பல், விமானம் தாங்கிய போர்க்கப்பல் அரேபியன் சீல இப்போ தென்படுது அப்படிங்கிற செய்திகள் வருது. ஸோ இந்த ஆபரேஷன் பெர்ஷியன் கல்ஃப்ல வந்து ஒரு வேளை பேச்சுவார்த்தை ஃபெயிலியர் ஆகுதுன்னா பிரான்ஸ் ஈரானுக்கு எகெயின்ஸ்டா களமிறங்குவாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. இதனால பிரான்ஸ்குள்ள என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்படும் அப்படிங்கிற அச்சங்களும் இருக்கு. இப்போ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அது ஒரு சைடு இருந்தாலும் எஸ்கலேஷன் ஒரு சைடு இருந்தாலும் ஈரானுக்குள்ள ஒரு ஹோஸ்டைல் ட்ரோன் வந்துருச்சு. ஸோ அந்த கல்ஃப் ரீஜன்ல நாங்க ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் யூஸ் பண்ணி தடுத்து நிறுத்திட்டோம்னு ஈரானோட மீடியாக்கள் கிளைம் பண்றாங்க. ஸோ பேச்சுவார்த்தை அப்படிங்கிறதுல பேசிட்டு இருக்காங்க. அந்த சேம் டைம் எஸ்கலேஷன் அப்படிங்கிறது ஒரு சைடு நடக்குது. பேச்சுவார்த்தை நடந்துட்டு தான் இருக்கு. ஈரானோட ஸ்பீக்கர் காலிபாஃப் அவர்கள், அப்புறம் ஃபாரின் மினிஸ்டர் அக்ராச்சி அவர்கள், ஈரானோட சென்ட்ரல் பேங்க் கவர்னர் ஹெமாத்தி அவர்கள், இவங்க எல்லாமே தோஹாக்கு போயிருக்காங்க. கத்தார்ல வந்து பாத்தீங்கன்னா பேசலாம், அமெரிக்கா ஈரான் டாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கலான்றதுக்காக அங்க ஒரு சைட்ல பேச்சுவார்த்தைகள் அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு. ஆனா அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது ஈரானுக்கு அமெரிக்காவுக்கும் ரீச் ஆகுமானா அது ஒரு ஃபைனல் ஸ்டேஜ்ல இருக்கு. அச்சீவ் ஆகிறதுக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கு அப்படிங்கிறதுல பாகிஸ்தானோட ஆர்மி சீஃப் முனீர் அவர்கள் ஜின்பிங் அவரை மீட் பண்ணாலே. ஸோ இந்த டைம்ல வந்து பண்ணா அவர் தரப்பு வந்து கருத்துக்கள் வந்துகிட்டு. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது எஸ்கலேஷனுக்கு ரெடி ஆகிறாங்களா இல்ல பேச்சுவார்த்தைக்கு ரெடி ஆகிறாங்களா அப்படின்ற கேள்விகள் வருது. கண்டிப்பா ட்ரம்ப் அவர்கள் எஸ்கலேட் பண்ணாம விடமாட்டார் அப்படிங்கிறதுக்கான விஷயம் இந்த ஒரு போஸ்ட் பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். இல்ல சும்மா வந்து பாத்தீங்கன்னா அவர் போஸ்ட் போடணும் மீடியாக்களை கண்ட்ரோல் பண்றதுக்காக சொல்லிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா அமெரிக்காவோட அதிபரான டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் தேவதூதர் அவர்கள் ஈரான் இருக்கிறாங்க இல்லையா, வாங்க ஆபிரகாம் மக்காஸ்ல ஜாயின் பண்ணிக்கங்க. நெகோசியேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஈரான் இஸ்லாமிக் ரிபப்ளிக் ஆஃப் ஈரானோட பண்ணணும் அப்படின்னா நைஸ்லி தான் போயிட்டு இருக்கு. ஆனா ஒரு கிரேட்டான டீலுங்கிறது எல்லாத்துக்கும் வரணும், இல்லைன்னா நோ டீலா இருக்கும். திரும்பி பேட்டிலுக்கு போகணும், சுட்டுக்கிட்டு இருக்கணும், முன்னாடி விட இன்னும் அதிகப்படியா தாக்குதல் நடக்கணும். அது யாருக்கு தேவையில்லை. அதனால மிலிட்ரி ஆபரேஷன் அப்படிங்கிறது வேணாம். அதுக்கு பதிலா ஒண்ணு டீல்னா எல்லாரும் நல்லா டீல் போட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா யாருக்கு வேணாம் அப்படிங்கிறதுல ட்ரம்ப் அவர்கள் சொல்லுவார். ஸோ ஈரானை வந்து பாத்தீங்கன்னா ஆபிரகாம் அக்காட்சியில சேர்த்துக்கிறதுக்கான வேலைகள்ல ட்ரம்ப் அவர்கள் இறங்குறாரா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். இது ஒரு மிக பெரும் பிரேக் த்ரூ. ஈரான் இதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்கன்னா இஸ்ரேலுக்கு எதிரான மனப்பான்மையில அவங்க மாறுறாங்களா அப்படின்ற கேள்விகளும் வருது. இல்ல சும்மா மீடியாக்கள் இது போல கிளப்பி விட்டுட்டு இருக்காங்களா அப்படிங்கிறது தெரியல. ஸோ ஒரு சைட் பேச்சுவார்த்தை நடந்துட்டு தான் இருக்கு, இன்னொரு சைடு எஸ்கலேஷன் நடக்குது. அது மட்டும் இல்லாம ட்ரம்ப் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயம், இந்த மிலிட்டரி ஆபரேஷன் சொல்றாரு இல்லையா, அது ஸ்டேல்மேட்டை பிரேக் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக ஈரானோட திரும்பியும் ரிஸ்கியான ஒரு அட்டாக்கு அமெரிக்கா போகுது அப்படின்னா கண்டிப்பா அது மேலும் மேலும் தெஹரானுக்கே, அதாவது ஈரானுக்கே அல்டிமேட்டா பெனிஃபிட்டை கொடுக்கும். ஏன்னா ஏர் ஸ்ட்ரைக்ல இருந்து நேவல் ஆபரேஷன் வரைக்கும் எல்லா வகையிலுமே ஈரானுக்கு செஞ்சு பார்த்தாச்சு. 40 நாளா எந்த ஒரு இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க பேக் டவுன் ஆகுற மாதிரி தெரியல. இது ரொம்ப காஸ்ட்லியர் வாராவும் ரொம்ப ரிஸ்க் டிராகிங்காவும் வந்து பாத்தீங்கன்னா மாறிடும். நடந்துருச்சுன்னா கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாத இழப்புகள் வந்து பார்த்தா அமெரிக்காக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஒரு சைடு அமெரிக்கா இஸ்ரேல் அமெரிக்கா ஈரான் பேச்சுவார்த்தை நடக்குது. இன்னொரு சைடு உக்ரைனை போட்டு பொழக்க போறோம்னு ரஷ்யா சொல்லிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு சைடுல வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேல் லெபனான்ல திருப்பி இவாக்குவேஷன் போஸ்ட் கொடுத்துருக்காங்க, கிளம்புங்க அப்படிங்கிறது போல. ஸோ ஈரானுக்கு அமெரிக்காவுக்கு என்ன பிரச்சனை, வார எல்லா ஃப்ரண்ட்லயும் ஸ்டாப் பண்ணணும். ஆனா இப்ப வரைக்கும் ஐடியா எடுத்துறாங்களா இல்ல. ஏப்ரல் மாசத்துல இருந்து இப்ப வரைக்குமே அத்துமீறல்கள் அப்படிங்கிறது அதிகரிச்சுக்கிட்டு தான் இருக்கு. இது எப்படி கட்டுப்படுத்த போறாங்க அப்படிங்கறது வெயிட் பண்ணி பார்க்கலாம். ரெண்டாவது ஈரான் வந்து பாத்தீங்கன்னா டோல் வாங்குறாங்களே அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு இல்லையா. இதுக்கு பாஜி அவர்கள் ஸ்போக் பர்சன் ஃபாரின் மினிஸ்ட்ரி
ஸ்போக் பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா, ஈரானை சேர்ந்த நபர் சொல்லியிருக்காரு மீடியாக்கள்ல பேசும்போது. நாங்க டோல் எல்லாம் யார்கிட்டயும் வாங்கலீங்க. நீங்க கிளாரிஃபை பண்ணிக்கணும். அதாவது இந்த ஃபீஸ்ல நாங்க டிஸ்கஸ் பண்றோம் இல்லையா? அது சேஃபான நேவிகேஷன் மெக்கானிசம் உருவாக்குறதுக்கு தான். பேசேஜுக்குலாம் நாங்க காசு கேட்கல அப்படிங்கிறது போல ஈரான் தரப்பு வந்து தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க. ஸோ இப்ப வரைக்கும் அவங்க பணம் வாங்குவோம். இந்த பெர்ஷியன் கல்ஃப்ல கடந்து போகணும் அப்படின்னா பணம் வாங்குவோன்றதுல இருக்காங்க. பிடிச்சு வச்சிருக்கக்கூடிய பணத்தை குடுங்க. அது எங்களுக்கு ரெப்ரஷனா இருக்குன்றாங்க. 2வது அவங்களோட நாட்டு கரன்சிய யூஸ் பண்ணி தான் இதுக்கப்புறம் வர்த்தகம் அப்படிங்கும்போது, கண்டிப்பா ஆளுமை தன்மைய அமெரிக்கா இழந்துட்டாங்கன்னு அர்த்தம். ஸோ பேச்சுவார்த்தையோட முடிவுல என்ன மாரியான பெனிஃபிட் வந்திருக்கு, என்ன பேசியிருக்காங்க அப்படிங்கிற சாராம்சங்கள் கிடைச்சதுன்னா அடுத்தடுத்த பேர்ல பார்க்க ஆரம்பிக்கலாம். ஈரான் எதுக்கு ஒத்துக்கிட்டாங்க, எதுக்கு ஒத்துக்கல, அமெரிக்காக்கு அது ஓகேவா, இந்த சீஸ்ஃபயர்ங்கிறது எக்ஸ்டெண்ட் ஆகுமா, இல்ல தொடர்ச்சியா போருங்கிறது நடக்குமான்றதெல்லாம் வரக்கூடிய காலங்கள்ல வரக்கூடிய செய்திகளை வச்சு பார்க்க ஆரம்பிச்சலாம். ஆனா இப்போ சூழ்நிலை மோசமா இருக்கு. எல்லாரும் பிரேஸ் ஃபார் இம்பாக்ட். என்ன வேணா நடக்கலாம். பிரச்சனைய பேசி தீர்த்து முடிச்சுக்கிட்டாலுமே ஒரு புது வேர்ல்ட் ஆர்டர் வந்ததுன்னா சிக்கல் தான் எல்லாத்துக்கும். எக்கனாமிக்கல் ரீதியா. இல்லனாலும் எல்லாத்துக்கும் சிக்கல் தான் எக்கனாமிக்கல் ரீதியா. ஸோ என்ன நடக்க போறது வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பதிவுல பார்த்துருப்போம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோக்களை வச்சு யூடியூப் 4 பேருக்கு ப்ரோமோட் பண்ணுவோம். உங்களோட அன்பா ஆதரவு எனக்கு எப்ப இருக்கணும் நம்பிக்கையில அடுத்த பேர்ல உங்க சந்திக்கிற வரைக்கும் ஸ்டே சேஃப். பை.